அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதாவை இந்திய தவ்ஹீத் ஜமாத், இந்திய குடியரசுக் கட்சி, அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக், தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை, தமிழக வாழ்வுரிமை கட்சி, தமிழ் மாநில முஸ்லீம் லீக், சமத்துவ மக்கள் கழகம் ஆகிய அமைப்பு மற்றும் கட்சிகளின் நிர்வாகிகள் தனித்தனியே நேரில் சந்தித்து வரும் சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுகவுக்கு தங்கள் கட்சிகளின் முழுமையான ஆதரவை தெரிவித்துக் கொண்டனர். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை பொதுத் தேர்தல் வரும் மே மாதம் 16ஆம் தேதி நடைபெறவுள்ளதை முன்னிட்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதாவை இந்திய தவ்ஹீத் ஜமாத் தலைவர் திரு SM பாக்கர், துணைத் தலைவர் திரு முகமது முனீர், பொதுச் செயலாளர் திரு முகமது சித்திக், துணை பொதுச் செயலாளர் திரு முகமது ஷிப்லி, பொருளாளர் திரு பிரிதவ்ஸ் ஆகியோர் நேரில் சந்தித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தங்களது அமைப்பின் முழுமையான ஆதரவை தெரிவித்துக் கொண்டு கோரிக்கை மனுவினை வழங்கினார்கள். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை இந்திய குடியரசுக் கட்சியின் மாநில தலைவர் டாக்டர் சேகு தமிழரசன் MLA, பொதுச் செயலாளர் திரு செங்குட்டுவன், பொருளாளர் திரு நாகராஜன் உள்ளிட்ட நிர்வாகிகளும், அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் தமிழ் மாநில பொதுச் செயலாளர் திரு PV கதிரவன் MLA, தேசிய செயலாளர் திரு தேவராஜன், மாநில துணைத் தலைவர் திரு முத்துராமலிங்கம் உள்ளிட்டோரும், தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையின் நிறுவன அமைப்பாளர் திரு தனியரசு MLA, தமிழக வாழ்வுரிமை கட்சியின் நிறுவன தலைவர் திரு வேல்முருகன், பொதுச் செயலாளர் திரு காவேரி, அமைப்புச் செயலாளர் திரு காமராஜ், இணை பொதுச் செயலாளர் திரு MS சண்முகம் ஆகியோரும், தமிழ் மாநில முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவர் திரு ஷேக் தாவூத், பொதுச் செயலாளர் திருமதி ரேஷ்மா தாவூத், மகளிர் அணி தலைவர் திருமதி ரெசூலா தாவூத், தலைமை நிலைய செயலாளர் திரு ஜாகிர் உசேன் ஆகியோரும், சமத்துவ மக்கள் கழக நிறுவன தலைவர் திரு எர்ணாவூர் நாராயணன் MLA, பொருளாளர் திரு கண்ணன், இளைஞர் அணி செயலாளர் திரு KASR பிரபு உள்ளிட்ட நிர்வாகிகளும் தனித்தனியே நேரில் சந்தித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தங்களுடைய கட்சிகளின் முழுமையான ஆதரவை தெரிவித்துக் கொண்டனர். அதற்கு கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா தமது நன்றியினை தெரிவித்துக் கொண்டார். இந்நிகழ்வுகளின் போது அமைச்சர்கள் திரு வைத்திலிங்கம், திரு எடப்பாடி பழனிசாமி, திரு தங்கமணி, திரு SP வேலுமணி ஆகியோரும் உடனிருந்தனர். முதலமைச்சர் அம்மையார் அவர்களை சந்தித்து முஸ்லிம் மக்களுடைய பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறோம். அதை கண்டிப்பாக ஆவணை செய்வேன், பரிசீலனை செய்து கண்டிப்பாக இந்த சகோதரி உங்களுக்கு செய்து தருவார்கள் என்பதை வாக்குறுதியாக கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு நாங்கள் நன்றி செலுத்தியிருக்கிறோம். அதேபோல் கடந்த 5 ஆண்டுகளில் சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டிருப்பதற்கும் நன்றி சொல்லியிருக்கிறோம். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கடந்த 5 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆற்றியிருக்கிற பல்வேறு சாதனைகள், அந்த சாதனைகள் இதுவரையில் வேறு எந்த மாநிலத்திலும் நிறைவேற்ற முடியாத, நினைத்து கூட பார்க்க முடியாத சாதனைகள். அந்த சாதனைகளை தமிழகத்திலே பட்டி தொட்டிகள் எல்லாம் திண்ணை பிரச்சாரம் மேற்கொண்டு, குறிப்பாக அடித்தளத்து மக்களை, ஒடுக்கப்பட்ட மக்களை, ஏழை எளிய மக்களை சந்தித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்கு நாங்கள் பாடுபட சூளுரைத்திருக்கிறோம். தமிழகத்தில் நடக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் எங்களது அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றிக்கு தொடர்ந்து கடுமையாக உழைத்து பாடுபடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு 234 தொகுதிகளிலும் மாண்புமிகு முதல்வர் புரட்சித் தலைவி அம்மாவினுடைய அன்பை பெற்றவர்களே முழுமையாக மக்களின் பேராதரவை பெற்று வெற்றி பெறுவார்கள். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 2016 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மகத்தான வெற்றியை பெற்று மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்பார். மீண்டும் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஒரு மகத்தான மாபெரும் வெற்றியை பெற்று தமிழ்நாட்டிற்கு 6வது முறையாக முதலமைச்சராக அமர வேண்டும் என்று எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்தோம். நடைபெறுகின்ற இந்த தேர்தலில் 234 தொகுதிகளிலும் ஒரு மாபெரும் வெற்றியை தர தமிழக மக்கள் தயாராக இருக்கிறார்கள் என்கிற செய்தியும் மாண்புமிகு அம்மா அவர்களோடு நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். தமிழகத்தில் உள்ள முஸ்லீம்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிப்பார்கள். அதேபோல் 234 தொகுதிகளிலும் தமிழ் மாநில முஸ்லீம் லீக்கின் சார்பாக சுற்றுப்பயணம் செய்து பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறோம் என்பதை இதிலே மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு முழுவதும் அம்மாவுடைய புகழை பரப்பவும்,
அம்மாவுடைய 234 தொகுதியிலும் வெற்றி பெறவும், மறுபடியும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சராக வர வேண்டும் என்று எங்களுடைய இயக்கம் பாடுபடும்.